பியூட்டிஃபுல்லான ஃப்ரைடே மார்னிங். நைட்டு மழை பெய்யுது, மார்னிங் வெயில் அடிக்குது. சென்னை climate is also being pleasant nowadays. சரி, ருட்டீன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ, நாட் ஜஸ்ட் கோ வித் ருட்டீன், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கவனி அரிசி பாயசம் ட்ரை பண்ணலான்னு சொல்லி நைட்டே கவனி அரிசி கொஞ்சம் உளுந்து, கருப்பு உளுந்து ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் ஊற போட்டேன். மார்னிங் அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு கூட கொஞ்சமாக தண்ணி, லிட்டில் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா மிக்சியில் நல்லா கோர்ஸ் இல்லாமல் நல்லாவே அரைச்சிட்டேன். அரைச்சதுக்கப்புறம் பாத்திரம் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த கஞ்சி நல்லா வாட்ரியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இது அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா கட்டி விழுந்துடும். ஸோ நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ தட் அடி பிடிக்காமல் அது குட்டி குட்டியாக கட்டி விழாமல் இருக்கிறதுக்காக நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யூ வில் ஃபைண்ட் தட் அந்த மேலே ஷைனியாக ஒரு கோட் வரும் இல்லையா, ஸோ அது வந்து வெந்துருச்சு அப்படின்றது அர்த்தம். ஸோ அது கூட நீங்கள் வந்து எய்தர் வெல்லம் இல்லைனா வந்து நார்மல் சுகர், வாட் எவர் யூ வாண்டட் டு டேஸ்ட், யூ கேன் ஆட் இட். நான் வந்து தேங்காய் பால் கூட ஆட் பண்ணுறேன் ஃபார் அடிஷ்னல் டேஸ்ட். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நீங்கள் பாதாம், முந்திரி எல்லாம் வந்து வறுத்து போட்டுக்கலாம் நெய்யில். கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கோகோனட் கொஞ்சம் குட்டி குட்டியாக ஸ்பைஸ் போட்டு அதை வந்து நெய்யில் நல்லா வறுத்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா சூப்பராக இருந்தது.